அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜூலை மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமையில் வரும் அற்புதமான அபிஜித் நட்சத்திரம். இந்த 24 நிமிடங்களை யாருமே நீங்க தவற விடாதீங்க. மனதார நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயம் அப்படியே நடக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்றைய தினம் நாம் நினைத்த காரியம் நடப்பதற்கான எளிமையான மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த பெருமாளுடைய சரணாகதி நாம ஜப முறை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜப முறையும் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. பொதுவாகவே அபிஜித் நட்சத்திர நேரத்துல பெருமாளுடைய வழிபாடு அதீதமான பலன்களை நமக்கு கொடுக்கும். அதிலும் நாளைய தினம் பெருமாளுக்கு உரிய சனிக்கிழமையில் வரும் அபிஜித் நட்சத்திரம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு 15 நிமிஷம் உங்களுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நாளைய தினம் அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நேரம் என்ன, அந்த நேரத்தில் எப்படி இப்ப நம்ம பார்க்க போகும் நாம ஜபத்தை உச்சரிக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், சில பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழப்பம், நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கூட நீங்க ரெகுலரா கேட்கக்கூடியது, அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது வேறு, அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது வேறு. அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது நமக்கு தினமுமே கிடைக்கக்கூடியது. மதியம் 11 மணி 45 நிமிடங்கள் முதல் 12 மணி 15 நிமிடங்கள் வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரம், இந்த அரை மணி நேரம் அபிஜித் முகூர்த்தமாக நம்ம எடுத்துப்போம். ஆனால் அபிஜித் நட்சத்திரம் அப்படின்றது மாதத்திற்கு ஒரு முறை வரக்கூடியது. சில ரேர் கேஸ்ல மாதத்தில் 2 அபிஜித் நட்சத்திரம் நமக்கு கிடைக்கும். பொதுவாக வழக்கத்தில் 27 நட்சத்திரங்கள் உண்டு. 28வது இருக்கக்கூடியது தாங்க இந்த அபிஜித் நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரத்தின் 4வது பாதமும் திருவோணம் நட்சத்திரத்தின் முதல் பாதமும் சேருகின்ற இந்த இடைப்பட்ட நேரத்தை தாங்க அபிஜித் நட்சத்திரமாக நம்ம எடுத்துப்போம். மொத்தம் 24 நிமிடங்கள் இந்த நேரம் நமக்கு கிடைக்கும். இந்த அபிஜித் நட்சத்திரம் நாம் கேட்டதை கொடுக்கக்கூடிய மிகவுமே சக்தி வாய்ந்த நேரம். மகாபாரதத்துல இந்த அபிஜித் நட்சத்திரத்திற்கான புராண கதை உண்டு. அதை நம்ம நிறைய வீடியோஸ்ல ஆல்ரெடி பார்த்திருக்கோம். அந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் பீலியில், மயில் கிரீடத்தில் மறைத்து வைத்திருப்பதாக ஐதீகம். இந்த அபிஜித் நட்சத்திர வேளையில் மனதார நாம் கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்கக்கூடிய கோரிக்கை அப்படியே நிறைவேறும். சரிங்க, நாளைய தினம் இந்த அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய டைமிங்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஜூலை 12ஆம் தேதி சனிக்கிழமை, ஆனி மாதத்தின் 28ஆம் தேதி காலை 6 மணி 24 நிமிடங்கள் முதல் காலை 6 மணி 48 நிமிடங்கள் வரை இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க அபிஜித் நட்சத்திரத்திற்கான நேரம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த நாம ஜபத்தை செய்யலாம். நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாதுங்க. நாளைய தினம் ஒரு நல்ல காலை நேரத்துல இந்த அபிஜித் நட்சத்திரம் வருவதனால நிறைய பேர் அந்த நேரத்துல சாப்பிட போவது கிடையாதுங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நாளைய தினம் இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யலாம். தரையில, சேர்லன்னு எப்படி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம், அல்லது நின்னுட்டே கூட இந்த நாம ஜபத்தை செய்யலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் நீங்க போடணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யுங்க. முதல் விஷயம், ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. நீங்க எப்பவும் என் கூடவே இருந்து எனக்கு எல்லா முன்னேற்றங்களையும் வெற்றியையும் கொடுக்கணும்னு மனமுருகி ஒரு 2 நிமிஷம் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. பிறகு நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ஆற்றல் மிக்க சரணாகதி திருநாமத்தை 15 நிமிடங்கள், 1/4 மணி நேரத்திற்கு நீங்க சொல்லுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை, கவுண்டிங்லாம் முக்கியம் கிடையாதுங்க. 15 மினிட்ஸ்க்கு இந்த திருநாமத்தை நீங்க உச்சரித்தாலே போதும். ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே, ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே,
ஸ்ரீமன் நாராயண சரணௌ சரணம் பிரபத்யே. எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இன்றி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைச்சுக்கிட்டே கவனம் சிதறாமல் இந்த திருநாமத்தை 15 நிமிடங்கள் நீங்க சொல்லுங்க. நாம ஜபத்தை முடிச்சிட்டு உங்களுடைய அந்த முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும், கிருஷ்ண பரமாத்மா அதற்கு அனுகிரகம் செய்யணும்னு மனமுருகி வேண்டிக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த நாம ஜப முறை. இப்ப நம்ம பார்த்ததை போல நாளைய தினம் அபிஜித் நட்சத்திர நேரத்துல இந்த திருநாமத்தை உச்சரித்து பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக 2 முக்கியமான எண்ணெய்களை பார்க்கலாம். ஒன்று தாமரை திரவியம், இன்னொன்று லாவெண்டர் திரவியம். இந்த லோட்டஸ் ஆயில் அதாவது தாமரை திரவியம் பார்த்தோம்னா மகாலட்சுமி கடாட்சத்தை கொண்டு வரக்கூடியது. இதை யூஸ் பண்றது ரொம்பவுமே சிம்பிள்ங்க. நீங்க விளக்கேற்றும் போது 2 அல்லது 3 சொட்டு அளவிற்கு இந்த தாமரை திரவியத்தை எண்ணெய் அல்லது நெய்யில் சேருங்க. வீட்டில் நீங்க எண்ணெய்க்கு விளக்கேற்றினாலும் சரி, எந்த எண்ணெய் அல்லது நெய்யில் நீங்க விளக்கேற்றினாலும் சரி, 2 முதல் 3 சொட்டு அளவிற்கு இந்த தாமரை திரவியத்தை அதனுடன் சேர்த்து நீங்க தீபம் ஏத்துங்க. பூரண லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். 16 செல்வங்களும் வீடு தேடி வரும். நிரந்தரமாக வீட்டில் பணம் தங்கும். குறிப்பாக அதீதமான கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க மற்றும் அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க இதை நீங்க ரெகுலரா பயன்படுத்துங்க. என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் சொல்றேங்க, நம்ம வீட்டுல ரெகுலரா இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நல்ல செல்வ வளத்தை தரக்கூடியது, வீட்டில் சுபகாரிய தடைகளை நீக்கும். பொதுவாகவே வாசனை இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க. இந்த தாமரை திரவியம் பாட்டில ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணி பார்த்தாலே ஒரு தெய்வீகமான மனம் நமக்கு கிடைக்கும். தாமரை பூ மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. தாமரை மலரில் தான் மகாலட்சுமி தாயார் ஆசனம் கொண்டிருப்பாங்க. நம்ம சேனல்ல நிறைய தாந்திரிக பொருட்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுல எந்த ஒரு பொருளையும் இதை நீங்க வாங்கி பாருங்கன்னு நம்ம சொன்னது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்க உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த தாமரை திரவியத்தை மட்டும் ஒரு முறை நீங்க வாங்கி பாருங்க. பணவரவில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் தெரியும். அடுத்ததாக நம்ம பார்ப்பது லாவெண்டர் ஆயில். வீடு துடைக்கும் தண்ணீர்ல 5 சொட்டுகள் இந்த லாவெண்டர் ஆயில சேர்த்து நீங்க வீட்டை துடைத்து பாருங்க. கண்திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எந்த ஒரு எதிர்மறை ஆற்றல்களும் வீட்டை நெருங்கவே முடியாது. இன்னும் சில வீடுகள்ல பார்த்தோம்னா காரணமே இல்லாமல் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகிட்டு இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஏதாவது சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறை ஆற்றல் வீட்டில் இருப்பதாக நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்படிப்பட்டவங்க இந்த லாவெண்டர் திரவியத்தை 5 சொட்டு வீடு துடைக்கும் தண்ணீர்ல சேர்த்து நீங்க தொடச்சு பாருங்க. ரொம்பவுமே பாசிட்டிவான வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு நல்ல மன அமைதி கிடைக்கும். தாமரை திரவியம் மற்றும் இந்த லாவெண்டர் திரவியம் இரண்டிலையுமே பார்த்தீங்கன்னா டிராப்பர் இருக்கும். அதாவது நீங்க ஓட்டைகள் ஹோல்ஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஜஸ்ட் இதோடைய மூடியை நம்ம திறந்தாலே போதும், ஈஸியா நம்மளால டிராப் பண்ண முடியும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. இவை அனைத்தையும் வியாபார நோக்கத்திற்காக நம்ம செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் கிடைக்கணும், நல்ல பலன்கள் பெறணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி மற்றும் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள்ல இந்த பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.